அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். என்னுடைய ட்வின்செக் வலையலுக்கு தங்களை மீண்டும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 3 ப்ராடக்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒரே வீடியோவில் என்னால் கவர் பண்ண முடியாது, அதனால் பார்ட்டாக போடுறேன். ஸோ 3 வீடியோவை போடுறேன், அப்போ தான் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ இந்த 3 ப்ராடக்ட் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று வந்து இந்த கேமராவுக்கு தேவையான ஒரு ஹேண்டில் வாங்கியிருக்கேன், இதுவும் SmallRigோட ப்ராடக்ட்டு. இன்னொன்று வந்து இந்த கேமராவுக்கு தேவையான பேஸ் பிளேட்டு, குயிக் ரிலீஸ் பேஸ் பிளேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வாங்கியிருக்கேன் 24-70 GM லென்ஸுக்கு வந்து சோனியோட லென்ஸுக்கு ஒரு ND ஃபில்டர் வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து ND 2-400 சொல்லிட்டு இந்த வேரியபிள் ND ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு ஃபேமஸ் பிராண்டான K&Fன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுலேருந்து வாங்கியிருக்கிறேன். ஸோ இது நம்ம வந்து 3 வீடியோவை பார்க்கலாம், ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த SmallRigோட குயிக் ரிலீஸ் பிளேட்டை பற்றி பார்ப்போம். அதுக்கு அடுத்தாப்புல இந்த ஹேண்டில் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கடைசியாக இந்த ND ஃபில்டரை பற்றி பார்த்துருவோம். வாங்க இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே என்னென்ன வச்சுருக்காங்க, அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் இப்போ நம்ம பார்த்துருவோம். வழக்கம் போல் அவங்க இந்த காட்டன் பாக்ஸில் தான் பேக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். நான் வழக்கமாக வந்து ஓவர்ஹெட் கேமராவில் தான் என்னோடய ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுவேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு என்னோட ரைட் சைடில் அந்த கேமரா வச்சுருக்கேன். ஸோ ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைட்லேருந்து தான் இருக்கும், மேலேருந்து இருக்காது. ஸோ இந்த வியூ வந்து இப்படி ரைட் சைட்லேருந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வியூவை காமிக்கிறேன், இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும் என்ன ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் எப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு பார்க்க முடியும். ஸோ நான் மேலே வந்து கேமரா வைக்கல, அதை மாற்றி வச்சுருக்கேன், சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு, நல்லா இருக்கான்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணியாச்சு. அதேமாதிரி வழக்கம் போல் அவங்களுடைய ஸ்டைல்லே அந்த காட்டன் பாக்ஸில் ஸ்மால் பாக்ஸில் அதை பேக் பண்ணியிருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாக்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்படி தான் காமிக்கணும், ஏன்னா கேமரா அங்கே இருக்கிறதுனால நான் இப்படி காமிப்பேன், நீங்கள் வந்து அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ இதை வந்து இதையும் ஓப்பன் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு ஆலன் ரெஞ்ச் வச்சுருக்காங்க, வழக்கம் போல் ஆலன் ரெஞ்சு, அப்புறம் 2 செட் ஆஃப் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னென்ன ஸ்க்ரூ இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, 2 ஆலன் ரெஞ்சு, அப்புறம் வந்து குவார்டர் இன்ச்சில் வந்து 2 ஸ்க்ரூ, அப்புறம் 3/4 வந்து 3/8 வந்து 2 ஸ்க்ரூ. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் 3/8, இது 2 ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு. இது வந்து இதுக்குரிய ஆலன் ஸ்க்ரூ, ஆலன் ரெஞ்சு, இது வந்து இதுக்குரிய ஆலன் ரெஞ்சு. ஸோ 2 செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்குது. ஸோ இதை உள்ளே வச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த குயிக் ரிலீஸ் கிளாம்ப் அண்ட் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ரிலீஸ் கிளாம்ப் அண்ட் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இதுலேயுமே 2 ஸ்க்ரூ போட்டிருக்காங்க. இது வந்து நீங்கள் கேமராவோட கேஜ்லேயோ இல்லை கேமராவில் நீங்கள் வந்து கேஜ் போட்டிருப்பீங்க, அந்த கேஜில் அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து இதை வந்து டைரெக்டாக கேமராவில் கூட மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டிபெண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து இந்த பாருங்க, இதுதான் அந்த லாக்கு, குயிக் ரிலீஸுங்கிறது தான். இந்த லாக்கை நீங்கள் இப்படி எடுத்துட்டீங்கன்னா இது டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா இதில் என்ன சேஃப்டினாக்கா ஃப்ரண்ட்லேயும் இப்படி வச்சிங்கன்னா போய் ஃப்ரண்ட்டில் போய் விழுவாது, கேமரா மாட்டிருக்கும் போது லாக் இருக்குது. அதே மாதிரி இப்படி திருப்பி நீங்கள் இந்த ட்ரைபாடை திருப்பி தள்ளிட்டீங்கன்னா அதை இப்படி வெளியே வந்தாலும் வெளியே வந்து விழுகாது. உள்ளே வந்து 2 பின் வச்சிருக்காங்க, அந்த பின் வந்து ஆட்டோமேட்டிக்காக போய் லாக் பண்ணிக்கும். ஸோ இதை எப்படி வெளியில் எடுக்கணும்னாக்கா இப்படி மேலே தூக்கி தான் எடுக்கணும். ஸோ இப்படி எடுக்கணும், அதே மாதிரி மேலே இருந்து இப்படி வைக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு இந்த பிளேட்டை தூக்கி நீங்கள் பாருங்க, இந்த சைடில் இருக்கிற லீவரை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி இதை இப்படி அமுத்திட்டீங்கன்னாக்கா லாக் ஆயிரும். இப்போ வந்து அது ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு, அசையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணால் தான் நீங்கள் வந்து இது ஸ்லைட் பண்ண முடியும். பட் மேலாக தான் தூக்கணும், இப்படி தூக்கினா தான் எடுக்க முடியும். ஸோ அதை ஸ்லைடு பண்ணி எடுக்க முடியாது, ஏன்னா லாக் பின் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு டிசைன், அந்த சிஸ்டம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இது வந்து பிளேட்டு, இது வந்து இந்த கிளாம்ப்பு. ஸோ இது ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு செட்டு ஆக்சுவலாக. ஸோ இது இருந்துன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்கள் 15mm ராடு இல்லை உங்கள் ட்ரைபாடில் நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, இதை வந்து உங்கள் கேமரா பாடியோட இருக்கிற கேஜில் இல்லைனா கேமராவில் போட்டிங்கனாக்கா நீங்கள் வச்சுட்டு இது குயிக்காக அப்படி நம்ம வந்து இதை மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணணும், வேறு எதுவும் நீங்கள் ஸ்க்ரூ பண்ண வேண்டியது இந்த வேலைலாம் கிடையாது. ஸோ இதை வந்து லாக் வந்து ஒரே ஒரு லாக், இதை ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும், அப்படி லாக் ஆகிக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் விழுவாது, கவலைப்பட தேவையில்லை. ஸோ அதே மாதிரி அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கணும் அப்படிங்கும்போது கேமரா மட்டும் டிஸ்மேண்டில் பண்ணணும்னாக்கா டக்குன்னு இதை மட்டும் நீங்கள் அப்படி ரிலீஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கேமரா பாடியோட சேர்த்து இதை நீங்கள் தூக்கி எடுத்துட்டு தனியாக வச்சுக்கலாம், பேக்கில் வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்ப கன்வீனியன்ட் இது இருக்கிறது. இல்லைனாக்கா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபாடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணணும், இல்லைனா நீங்கள் அதுக்கு ஏதாச்சும் அடாப்டர் போட்டிங்கன்னா அதெல்லாம் நீங்கள் அன்ஸ்க்ரூ பண்ணிட்டு இருக்கணும், டைம் எடுக்கும் அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த குயிக் ரிலீஸ்னு வச்சிருக்காங்க. ஈஸியாக நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணுறதுக்கும் அதை வந்து அன்மவுண்ட் பண்ணி அதை எடுக்கிறது
எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். கேமரா ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக வேண்டியதான் இந்த SmallRigோட குயிக் ரிலீஸ் கிளாம்ப் அண்ட் பிளேட் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்டோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா 2144B அப்படிங்கிறதா இந்த மாடல் நம்பரு. ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இதனோட இது வந்து மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அலுமினியம் அலாயில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெட்டீரியல் இது எல்லாமே ஸ்க்ரூஸ் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இதில் பிராஸில் 2 லாக் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஒரு நியூ டிசைன் தான். இதெல்லாம் வந்து இப்போ இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னாக்கா SmallRig பொறுத்த வரைக்குமே குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். ஸோ ஃபினிஷிங் நல்லா இருக்கு. கொடுத்துருக்க கோட்டிங் பிளாக் கலர், இதெல்லாம் பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்றும் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ நல்லா இருக்கு. இந்த கோட்டிங் நல்லா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான் அலுமினியம் அலாய் மெட்டீரியல். ஆன்டி ஆக்சிடேஷனு, இது வந்து சீக்கிரம் கரோட் ஆகாது, துருப்பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி மவுண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கேமராவில் ஏற்கனவே இதே பிளேட் தான் நான் ஏற்கனவே வச்சிருக்கேன் ஒன்று. ஸோ அதனால் நான் இதை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ போடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இதே பிளேட் தான் இதில் இருக்குது. ஸோ இதில் போட்டிருக்கேன். ஸோ இந்த பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஸை வந்து நான் ஆல்ரெடி அந்த ரிக்கில் போட்டிருக்கேன். அந்த ரிக்கை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த ரிக்கு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கிளாம்ப் வந்து இதில் ஆல்ரெடி நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த கிளாம்பில் வந்து தான் இந்த பிளேட் வந்து இதில் பொசிஷன் ஆகும், இப்படி உட்காரும். ஸோ இப்போ பாருங்கள், ஸ்லோப்பாக இருக்குது, ஆனால் கீழே போட பாருங்கள். ஏன்னா அந்த லாக் பின் போய் இப்படி லாக் ஆகிக்கும். நீங்கள் எடுக்கணும்னா மேலே அப்படி தூக்கி தான் அப்படி லிஃப்ட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ அப்படி தான் எடுக்கு. ஸோ இது வந்து நான் ஓப்பனில், இந்த கிளாம்ப் ஓப்பனில் இருக்குது. இப்போ பாருங்கள், இதை நான் வச்சு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த பிளேட் இருக்குது. இந்த பிளேட்டை நான் பாட்டத்தில் போட்டிருக்கேன். ஸோ இதை எடுத்து இங்கே பாருங்கள், இது அப்படியே மேலாக வைக்கணும். வச்சுட்டு நீ பாருங்க, விட்டிங்கனாலும் கீழே போகாது, அது லாக் இருக்குன்னா அப்படி நின்றுக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ கரெக்டாக சென்டராக வச்சுட்டு இங்கே சைடு லீவர் இருக்குது பாருங்கள், இந்த லீவரை வந்து நம்ம லாக் பண்ணணும். அங்கே பாருங்கள், இப்படி தள்ளி கொண்டாந்து இப்படி லாக் பண்ணிடணும். இப்படி அழுத்திட்டீங்கன்னா அது லாக் ஆகிக்கும். அவ்வளோதான், இப்போ லாக் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து எப்படி நீங்கள் இது பண்ணாலும் கேமரா ஒன்றும் ஷேக் ஆகாது. இங்கே பாருங்கள், இதில் இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கேமராவில் சைட் கேமராவில் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த லாக்கு, உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த லாக்கு. ஸோ இதை லாக் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த லீவரை நம்ம எடுத்துட்டோம்னாக்கா லூஸ் ஆயிரும். ஸோ இப்போ இது நல்லா பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அவ்வளோதாங்க, இது ரொம்ப ஈஸி. இப்போ அந்த கேமரா இதுலேருந்து அந்த ரிக்லேருந்து எடுக்கணும்னாக்கா ஒன்றுமே கிடையாது. இது பாருங்கள், இந்த கிளாம்பை போயிட்டு நம்ம டக்குன்னு குயிக்காக ரிலீஸ் பண்ணிட்டோம்னா போதும். ரிலீஸ் பண்ணிட்டாக்கா கேமரா நான் அப்படியே எடுத்துருவேன், மேலே தூக்கி எடுத்துருவேன். ஸோ வந்து இது வந்து குயிக் கிளாம்ப் அண்ட் ரிலீஸ் பிளேட் அப்படின்னு அதனால தான் அதுக்கு பேரே வச்சிருக்காங்க. அவ்வளோதாங்க, இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு கேட்ஜெட் தான். ஸோ இந்த கேட்ஜெட் நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து இது ஒரு ரிவ்யூ போட்டிருக்கேன், உங்களுக்கு ஒரு சின்ன ரிவ்யூ. பட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த இதை வந்து செட்டாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், தனித்தனியாகவும் கிடைக்குது. இது தனியாகவும் கிடைக்கும், இது தனியாகவும் கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னாக்கா இதில் வந்து 2-3 பிளேட் வச்சிருக்கேன். எனக்கு வந்து ஸ்டுடியோவில் வச்சிருப்பேன், இப்போ ட்ரைபாடில் போடுவேன். இப்படி மாற்றி மாற்றி போடும்போது கேமரா மேபி ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இதில் ஒரு பிளேட் போதும், இதில் மேபி 2 இல்லைனா 3 தேவைப்படும். ஸோ இதை வந்து எங்கெங்கெல்லாம் வேணும்னா வச்சுக்கலாம். ஏன்னா இதில் நீங்கள் கேமராவில் போட்டிங்கன்னா இந்த கேமராவில் இந்த பிளேட் இருக்கிறதுனால இதை எடுத்து எங்கெல்லாம் இந்த பேஸ் இருக்கோ அங்கே நீங்கள் மாற்றி மாற்றி டக்குன்னு வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இதில் இருந்து இப்போ ட்ரைபாடுக்கு மாற்றலாம். ட்ரைபாட்லேருந்து வேறு ரிக் வச்சிருந்தீங்கன்னா அந்த ரிக்கில் இந்த மாதிரி ரிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ட்ரைபாட்லையும் இதே மாதிரி பேஸ், இதுலேயும் இதே மாதிரி பேஸ் இருந்ததுனாக்கா இந்த பேஸ் பிளேட் இருக்கிறதுனால சேம் தான். ஸோ அதனால் அதில் எடுத்து வைப்பேன், அதில் அதில் மாற்றி வைப்பேன். இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு டக்குன்னு லாக் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்ச உடனே லாக் பண்ணிடலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாற்றி மாற்றி ரிக்கை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களுக்கு, மூவி எடுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டுடியோ வச்சுக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரே இதாக வச்சிருக்க போகிறாங்க. ஏதாச்சும் ஒரு பர்மனன்ட் செட்டப் வச்சுக்கிட்டாலே போதும். நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஷூட் பண்ணுறீங்க நிறையா அப்படிங்கிற பட்சத்தில் ரிக்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி குயிக் ரிலீஸ் கிளாம்ப் அண்ட் பிளேட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் வாங்கி பயன்படுத்த தேவை இருந்துச்சுன்னா வாங்கி பயன்படுத்துங்க. ஓகேங்க, கடைசியாக இதோட விலை விவரங்களை பார்த்துடலாம். இந்த பேஸ் பிளேட் வந்து யூஎஸ்ஏல வந்து $59 வித்துட்டு இருக்காங்க. சிங்கப்பூர்ல வந்து $88 வித்துட்டு இருக்காங்க. கனடால வந்து $80 வித்துட்டு இருக்காங்க. மலேசியால வந்து 255 ரிங்கெட்டுக்கும், இந்தியாவில் $7000 வித்துட்டு இருக்காங்க. ஸ்ரீலங்கால இதனோட பிரைஸ் எனக்கு தெரியல. அவ்வளவுதாங்க. இதை பத்தி விவரங்கள் எல்லாத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம அந்த பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.